சுயமரியாதை இயக்கம் சாதிகளற்ற, பிறப்பின் அடிப்படையிலான ஒரு பாகுபாடற்ற சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெண்களோட தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மை தான் காரணம்னு சொல்லியிருக்கு. அதனால அனைவருக்கும் கட்டாய கல்வி அப்படிங்கிற அந்த பணியை மேற்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு விடுதலை தரணும், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், பகுத்தறிவை வலியுறுத்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்துக்களோட நலனுக்காக மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களோட நலன்களையும் பாராட்டியது, அவர்களுடைய சமத்துவம் சகோதரத்துவத்தையும் பாராட்டியது. இப்போ பெரியார்னு எடுத்துக்கிட்டோம்னா சுயமரியாதை இயக்கத்தையே தோற்றுவித்தவர் பெரியார் தான். இவர் ஈரோட்டை சேர்ந்தவர். இவருடைய தாய் தந்தை பார்த்தோம்னா வெங்கடப்பர், சின்னத்தாயம்மாள் அப்படிங்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டானதுன்னு பார்க்குறப்ப ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவியாக இருந்தார் 1918 19 காலகட்டத்தில். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது கோயில் நுழைவுக்கான ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார். அப்புறமேட்டு கேரளாவில் திருவிதாங்கூர் அப்படிங்கிற சமஸ்தானத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில்களுடைய அந்த வீதிகளில் நுழையக்கூடாதுன்னு மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதை எதிர்த்து போராடினார். இதற்கு மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் முக்கிய பங்கு வகிச்சாருன்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தில் சிறையில் அடைச்சாங்க. அதனால் இவருக்கு இவருடைய மக்கள் இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. சேரன்மாதேவி குருகுலத்தில் சாதி அடிப்படையில் உணவு பரிமாறப்பட்டது. அதை எதிர்த்தும் பெரியார் போராடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை நடத்துனது யாருன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இவர் சுயமரியாதை இயக்கம் 1925 கொண்டு வரப்பட்டது. இவருடைய செய்தித்தாள்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு அப்படின்னு சொல்றாங்க. இவர் கட்டுரை எழுதுறது வழக்கம். சித்திரபுத்திரன்கிற புனைப்பெயரில் எழுதுவார். சிங்காரவேலர் அப்படிங்கிறவரோட நெருக்கமாக பழகியிருந்தார். அம்பேத்கருடைய சாதிய ஒழிப்பு அப்படிங்கிற நூலை 1936 தமிழில் மொழிபெயர்த்தார். ராஜாஜி அமைச்சரவை அமைச்சப்போ இந்தி போராட்டம் நடந்துச்சு. 1937 39 காலகட்டத்தில் போராட்டம் நடந்துச்சு. சிறையில் அடைபட்டார். சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1944 நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்து திராவிடர் கழகம்னு சொல்லி 1944 பெயர் சூடப்பட்டது. ராஜாஜியோட காலகட்டத்தில் குலக்கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதை பெரியார் விமர்சித்தார். அதனால் பதவி விலகிட்டு கு. காமராஜர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். 1973 பெரியார் 94 வயதில் இறந்துட்டார். இவர் 1929 முதல் சுயமரியாதை மாநாடு நடத்தியிருப்பார். அப்புறம் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக திருக்குறளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொன்னாங்க. இவருடைய நூல் பார்த்தோம்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. 1989 தமிழக அரசு பெரியாருடைய கொள்கைகள்லாம் அடிப்படையாக வச்சு இந்து வாரிசுரிமை